அவங்க நாட்டுக்கு வரப்போறேன்னு சொன்னா சரி, எனக்கு இதுக்கு மேல ஏலா, என்ன மனசு கஷ்டமா இருக்கு, என் உடம்புக்கு ஏழுது இல்ல, நான் ஊர்ல வந்து செட்டில் ஆக போறேன்னு சொன்னா வாப்போ வந்துடாதீங்க. இங்க வந்து என்ன செய்ய போறீங்க? இங்க சரியான கஷ்டம், இங்க சரியான சீரழிவு, சாமானுக்கு விலை கூட, இங்க வாழையலா, வார கதையை மட்டும் கதைச்சிடாதீங்க. அப்ப அவங்க அங்க இருந்து அவங்கள ஆயுள் காலம் முழுக்க கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி உங்களுக்கு காசு அனுப்பிக்கிட்டே இருக்கணும். நீங்க அதுல திண்டு குடிச்சு சந்தோஷமா ஆடம்பரமா செலவழிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு திட்டமிடல் இல்ல, ஒரு பிளானிங் இல்ல, அவங்களுக்கு ஒரு சேவிங் இல்ல. அப்ப இதுக்கு என்ன முடிவு? அவரோட வாழ்க்கையை பஸ் அங்கிருந்து வருது, கோஷ் செய்ய போறாங்களாம். கோஷிக்கு நிக்காங்க, ரோட்ல பஸ்ஸை காத்துக்கிட்டு நிக்காங்க. அப்பாயும் ஹிஜாப்பு மக்களும் ஹென்பே கூட பாத்துக்கு நிக்காங்க. ஆள் இல்லாம வர பஸ்ல ஏறல, நெருக்கிப்பட்டு செமண்டின் மாதிரி ஒரு பஸ் வரும், அதுல ஏறிக்கிட்டு நெருக்கிக்கிட்டு போறேன். எவ்வளவு காசி பணம் இருந்தும் வேலையில்ல. நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். எங்களுக்கு என்ன, எங்கட மகன் வெளிநாட்டில் இருக்கான், எங்களுக்கு காசு வருகிறது. எங்களுக்கு என்ன, எங்கட சகோதரர் வெளிநாட்டில் இருக்கார், எங்களுக்கு காசு வருகிறது. எங்களுக்கு என்ன, எங்கட கணவன்மார் வெளிநாட்டில் இருக்காங்க, எங்களுக்கு என்ன, எங்கட வாப்பா வெளிநாட்டில் இருக்கார் என்று ஆடம்பரமாக, எல்லாருக்கும் இல்ல, ஆடம்பரமாக 5 உடுப்பு 6 உடுப்பு திருநாள் கொண்டாடினது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பைக்லையும் சர்க்கேஸ் காட்டிக்கிட்டு முன் டயரை கிளப்பிக்கிட்டு பின்னுக்கு ஒரு முள்ளம்பண்டி தலையனை ஏத்திக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கிற இளைஞர்களா இருக்கட்டும், ட்ரிப் போறவங்கிற பேரில விதவிதமான சாப்பாடுகளை ரோட்டில வச்சு சாப்பிட்டு ஏழைகளுக்கு, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் ஏழைகளுக்கு முன்னுக்கு உங்களோட ஆடம்பரமான படங்களை காட்டி அடுத்தவர்கள் மனசை நோகடிச்சு கொண்டிருக்கிற ஆட்களுக்கும் மட்டும் இந்த காணொளி பொருத்தமானது. சற்று சிந்தித்து பாருங்கள். உங்களுக்கு என்ன, உங்களுக்கு என்ன, நீங்க ஆடம்பரமா வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, யார காசில வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க? வெளிநாட்டில் இருக்கிற உங்களோட மகண்ட, வெளிநாட்டில் இருக்கிற உங்களோட வாப்பாட, வெளிநாட்டில் இருக்கிற உங்களோட கணவன்ட, அவங்க அந்த காசிக்கு பின்னுக்கு படுற கஷ்டம் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? அந்த 10க்கு 10 ரூமுக்குள்ள அவங்க துடிக்கிற துடி என்னன்னு தெரியுமா? உதாரணமாக என்ற கூட்டாளி ஒரு ஆள் என்ன தொடர்பு கொண்டாரு, அழுதாரு, மன உளைச்சலோட பேசினாரு. எவ்வளவு காசு அனுப்பியும் 16 வருடம் வெளிநாட்டில் இருந்தும் இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு எதுவுமே இல்ல. 4-5 வருஷத்துக்கு பிறகு வெக்கேஷன் வந்தாலும் அந்த வீடு எந்த நிலைமையில இருந்துச்சோ அதே நிலைமையில தான் இருக்குமாம். 10 வருஷத்துக்கு பிறகு வந்தாலும் அதே கடன் பிரச்சனை, அதே ஒழுகுற ஊடு. அப்ப அவர் அனுப்பின காசை எல்லாம் நீங்க மௌத்த மறந்து செலவழிச்சீங்களா? ஒரு விடயத்தை மறந்து விட வேண்டாம். நீங்க எத்தனை ஆடைகள் வாங்கினாலும், எத்தனை வாகனங்கள்ல ஆடம்பரமா சுத்தினாலும் அதுக்கு பின்னுக்கு உங்களோட உறவு, உங்களோட வாப்பா, உங்களோட கணவன், உங்களோட சகோதரன், உங்களோட மகண்ட கஷ்டமும் கண்ணீரும் இருக்கி. அந்த ரூம்குள்ள கிடந்துக்கு துடிச்ச துடி இருக்கி. பெருநாள் இல்லாம, நல்ல நாள் இல்லாம, கெட்ட நாள் இல்லாம, ஒரு மையத்தோடு இல்லாம, கல்யாணோடு இல்லாம, குடும்பத்தோட இருந்து ஒரு வாய் சோறு திங்காம வெளிநாட்டுல பல கஷ்டங்களுக்கு பின்னுக்கு சம்பாதிச்ச காசு அது. அந்த காசை குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து உங்களுக்கு அனுப்பினா அதை நீங்க ஒரு சேமிப்பு செஞ்சு உங்களோட வீட்டு வேலையை முடிச்சு, அவரோட கடன் பிரச்சனையை முடிச்சு, அவருக்கு ஒரு வாழ்வாதாரத்தை அமைச்சு கொடுக்கறதுக்கு ஒரு சின்ன சேவிங் ஒன்றை செஞ்சு, ஒரு சேமிப்பு ஒன்றை செஞ்சு நாட்டுக்கு அவர் வரும் பொழுது அவர கையில கொடுத்து, இந்த காசை வச்சு ஒரு வியாபாரத்தை ஆரம்பிப்போம், இந்த காசை வச்சு ஒரு தொழிலை செய்வோம், ஒரு விவசாயத்தை செய்வோம், இதற்கு பிறகு நீங்கள் எங்களை விட்டு பிரிந்து செல்ல வேண்டாம், எங்களோட இருங்கன்னு சொன்னா அந்த மனம் குளிரும். அந்த மனசை நீங்க குளிர வச்சா உங்களோட மன்னரை குளிரும். இது ஒன்றும் இல்லை. எத்தனை ஆடைகளை நீங்க விதவிதமா அணிஞ்சுக்கிட்டு சுற்றினாலும், அந்த ஆடைக்கு வெள்ளக்காரன் பிள்ளைக்கு பேரு வைக்கிற மாதிரி குஸ்குசா புஸ்புசான்னு பேரு வச்சாலும், கடைசியாக நிரந்தரமாக உங்களை சுத்தி மூடி கொண்டு போகும் ஆடை கவன் புடவை. அந்த வெள்ளை நிற கவன் புடவை தான் நிரந்தரமான ஆடை. உங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற கட்டடம், உங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற கரண் கணு, உங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற வயல்வெளிகள், உங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற நீர்வீழ்ச்சிகள், உங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற பழமை வாய்ந்த மரங்கள், உங்களுக்கு முன்னுக்கு போய் வந்துகிட்டு இருக்கிற வாகனங்கள், இது எல்லாமே இந்த உலகத்தில் இருக்கும். நீங்க இருக்க மாட்டீங்க, நான் இருக்க மாட்டேன். நாம நிரந்தரம் கிடையாது. நமக்கு கண்ணுக்கு முன்னுக்கு இருக்கிற விடயங்கள் இயற்கை நிரந்தரம், நாம நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கு நம்ம காசில இருக்கிற 5 ரூபாய் காசா இருந்தாலும் அந்த காசி நாம மரணித்ததன் பிறகு இன்னொரு ஆள்ல கையில புலம்பிக் கொண்டிருக்கும். அந்த காசி கூட இந்த உலகத்தில் இருக்கும், நாம இருக்க மாட்டோம். நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில ஒரு தனி மனுஷனை துன்புறுத்தி, ஒரு தனி மனுஷனை சொந்த தேவைக்காக பயன்படுத்தி அவன் வாழ்க்கையை சீரழிச்சு நாம சந்தோஷமா வாழ்ந்தா அது மிகப்பெரிய பாவம். எவ்வளவு பெரிய வாகனத்துல போனாலும் பிரச்சனை இல்ல, கடைசியில நமக்கு நிரந்தரமான வாகனம் சந்தக்கு ஜனாசா பொட்டி, அதுதான் நிரந்தரமான வாகனம். அது ஏன் உங்களுக்கு விளங்குதில்லை? சரியான சூடு, ஏசி வாங்கி வாங்கி பூட்டுறீங்க, கட்டுக்காசிக்கு ஏசி வாங்கி பூட்டுறீங்க, வீட்டுக்குள்ள இருக்கேலா சூடு, தண்ணி எடுத்து தலையில ஊத்தணும் போல இருக்கி, ஈர உடுப்ப போட்டுக்கு படுக்கணும் போல இருக்கு என்று சொல்றீங்க. மண்ணறையுடைய சூட்டை நீங்க நினைச்சு பாத்தீங்களா? அந்த மண்ணறையுடைய சூடு சூடா இருக்கணுமா, நெருப்பா பொங்கணுமா? அந்த மண்ணறை குளிர்ச்சியாக மாற வேண்டுமா? உங்களோட உறவுகள்ல உங்களுக்காக வாழ்க்கையை தியாகம் செஞ்சு வெளிநாடுகள்ல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற உங்களோட பாப்பாவா இருக்கட்டும், கணவனா இருக்கட்டும், சகோதரனா இருக்கட்டும், மகனா இருக்கட்டும், அவங்களோட மனசை குளிர வச்சு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுங்க. அவங்க நாட்டுக்கு வரப்போறேன்னு சொன்னா சரி, எனக்கு இதுக்கு மேல ஏலா, என்ன மனசு கஷ்டமா இருக்கு, என் உடம்புக்கு ஏழுது இல்ல, நான் ஊர்ல வந்து செட்டில் ஆக போறேன்னு சொன்னா வாப்போ வந்துடாதீங்க. இங்க வந்து என்ன செய்ய போறீங்க? இங்க சரியான கஷ்டம், இங்க சரியான சீரழிவு, சாமானுக்கு விலை கூட, இங்க வாழையலா, வார கதையை மட்டும் கதைச்சிடாதீங்க. அப்ப
அவங்க அங்க இருந்து அவங்கள ஆயுள் காலம் முழுக்க கஷ்டப்பட்டு கண்ணீர் சிந்தி உங்களுக்கு காசு அனுப்பிக்கிட்டே இருக்கணும். நீங்க அதுல திண்டு குடிச்சு சந்தோஷமா ஆடம்பரமா செலவழிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு திட்டமிடல் இல்ல, ஒரு பிளானிங் இல்ல, அவங்களுக்கு ஒரு சேவிங் இல்ல. அப்ப இதுக்கு என்ன முடிவு? அவரோட வாழ்க்கையை வித்து அவரோட வாழ்க்கையை தியாகம் செஞ்சு உங்களுக்காக வாழணுமா? என்ற கூட்டாளி ஒருத்தன் கோல் எடுத்தான். 12 வருஷமாம் கல்யாணம் முடிச்சு பொண்டாட்டியோட வாழ்ந்தது வரும் 6 மாசம், 2 வருஷத்துக்கு ஒரு 1 மாசம் வெக்கேஷன். அவன் சொல்றான், என் வாழ்க்கை முடிஞ்சு இதுக்கு பிறகு எத்தனை கோடி காசு என் கையில இருந்தாலும் நான் இழந்த சந்தோஷம் எனக்கு திரும்பி வருமான்னு கேட்கான். அவன் சொல்றது உண்மையா இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவனுக்கு மனசு நோவும், ஆனா கசப்பாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை. இன்றைய பிள்ளைகள், நீங்க எத்தனையோ வாப்பா மாறி கஷ்டப்படுறீங்க. வெளிநாடுகள்ல உங்களோட புள்ள நல்லா இருக்கணும், உங்களோட பொம்பளை புள்ள நல்லா இருக்கணும், உங்களோட ஆம்பளை புள்ள நல்லா இருக்கணும், எப்படியாவது படிக்க வைக்கணும். நீங்க படுற மாதிரி கஷ்டப்படப்படாண்டு வெளிநாட்டில இருந்து உங்களோட சம்பள காசு, நீங்க கடன் வாங்குற காசு இதெல்லாம் அனுப்புறீங்க. உங்களோட பிள்ளைகள் பாப்பா கூட இல்லாததால இங்க சீரழிஞ்சு போய் கிடக்கு. 100க்கு 90% பிள்ளைகள் பஸ் வழி உங்களோட பொம்பளை பிள்ளைகள் சீரழியுது. ஒரு மான மரியாதை இல்லாம, ஒழுக்கம் இல்லாம, கற்ப பறி கொடுத்து பல அவல நிலைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கு. இதெல்லாம் நாங்க நாளுக்கு நாள் கண்ணுல பாத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க வந்து பக்கத்துல இருங்க. காசி 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 என்று சொல்லி அவன மாதிரி வளவு வாங்கணும், இவன மாதிரி கார் வாங்கணும், பினான்ஸ போட்டு கடனுக்கு வாங்கி வட்டிக்கு எடுத்து உங்களோட வாழ்க்கை காலம் ஃபுல்லாவே வெளிநாட்டுல போய் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க எவ்வளவு உழைச்சி மேல ஒரு பாப்பா எவ்வளவு உழைச்சி மேல தன் பெண் பிள்ளை கொஞ்சம் மிஸ் ஆனா அவ்வளவு ஜீரோவா பேத்திரும். கூட வந்திருந்த உங்களோட பிள்ளைகளை பாருங்க, பஸ் அங்கிருந்து வருது, கோஷ் செய்ய போறாங்களாம், கோஷிக்கு நிக்காங்க, ரோட்ல பஸ்ஸை காத்துக்கிட்டு நிக்காங்க. அப்பா எம் ஹிஜாப்பு மக்களும் ஹென்பேக்கோட பாத்துக்கு நிக்காங்க. ஆள் இல்லாம வர பஸ்ல ஏறல, நெருக்கிப்பட்டு செமண்டின் மாதிரி ஒரு பஸ் வரும், அதுல ஏறிக்கிட்டு நெருக்கிக்கிட்டு போற. எவ்வளவு காசி பணம் இருந்தும் வேலையில்ல, எவ்வளவு சொத்து சுகம் இருந்தும் வேலையில்ல. தண்ட பிள்ளைக்கு பக்கத்துல இருந்து பிள்ளைய வளர்க்கணும். ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் அதற்கு சரியான பாதுகாப்பான சூழலை அமைத்து கொடுக்க வேண்டும். பாப்பா உமா பக்கத்துல இருக்கிற மாதிரி யார் இருந்தாலும் வராது. வெளிநாட்டில் இருப்பவர்கள் ஆடம்பரமான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று உங்களின் பிள்ளைகளின் மானத்தை வித்து, உங்களின் வாழ்க்கையை வெளிநாட்டில் வித்து அப்படி ஒரு காசு பணம் உழைக்கிறத பத்தி யோசிக்காம நாட்டுக்கு வாங்க. லட்சக்கணக்கில் சம்பளம் எடுத்துக்கிட்டு குடும்பத்தோட அங்க செட்டில் ஆகி உழைச்சிக்கிட்டு இருக்கிறார்களை பத்தி நான் பேசல. சின்ன சம்பளம் 1200, 1500, 1700, 2000 ரியாலுக்கு உட்பட்ட சம்பளம். அந்த சம்பளத்தை எடுத்துக்கிட்டு வெளிநாட்டுல தன் வாழ்க்கையை இழந்து, தன் வாழ்க்கையை வித்து, தன் பிள்ளைகள மனைவி மாற மானத்தை வித்து, பாதுகாப்பை வித்து வெளிநாட்டில் இருந்து கஷ்டப்பட்டு கொண்டு ஒவ்வொரு இரவிலும் அழுது கொண்டு தூங்கிக் கொண்டிருக்கும் எனது சொந்தங்களுக்காக நான் பேசுகிறேன். நாட்டுக்கு வாங்க. இன்றைக்கு நிறைய விபச்சாரங்கள் உங்களோட பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், நிறைய போதை வஸ்துக்கள் உங்களோட ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், இன்றைக்கு பொம்பளை பிள்ளைகளும் போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறது. எந்த ஒரு கள்ளனாக இருந்தாலும் லேசா ஒரு இடத்தை டார்கெட் பண்றேன்னு சொன்னா அந்த இடத்துல வாப்பா இல்ல, பாதுகாப்பு இல்லங்கிற சூழலை பார்த்து டார்கெட் பண்றானுகள். உங்களோட ஒன்று நடந்ததுக்கு பிறகு நீங்க எல்லாரும் துவா கேட்டு, நீங்க எல்லாரும் பாட்டு போட்டு, நீங்க எல்லாரும் ஸ்டேட்டஸ் போட்டு கிழிச்சு வேலை இல்ல. எல்லாருக்கும் பொருத்தம் இல்ல. எத்தனையோ ஒழுக்கமான குடும்பங்கள், ஒழுக்கமான பிள்ளைகள் உமா பாப்பாட கஷ்டத்தை விளங்கி வாழ்ந்துகிட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைகளும் இருக்கி. ஆனா அது 100க்கு 10% தான். 90% சீரழிஞ்சுக்கிட்டு இருக்கு. வெளிநாட்டில் இருக்கும் சொந்தங்களே, நீங்க ஒரு பிளானிங் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு வியாபாரம் செய்யணுமா, அந்த வியாபாரத்திற்கு எவ்வளவு காசு வேணும், அந்த காசை சேருங்க. நாட்டுக்கு வந்து செட்டில் ஆகுங்க. எந்த ஒரு சின்ன கடை துறக்கிறதா இருந்தாலும் ஒரு பிளானிங் ஒவ்வொரு மாசமும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து, இண்டையில இருந்து 2 வருஷம் இருந்தாலும் நீங்க உங்களோட வெளிநாட்டு வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். அப்படி இல்லாட்டி இது தொடர்கதையா போய்கிட்டே இருக்கும். நீங்க படுற கஷ்டம் எல்லாம் வீணாகி போய்கிட்டே இருக்கும். யாரோ ஒரு ஆள் உங்களோட காசில சந்தோஷமா இருப்பாங்க, ஆனா உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காது. உங்களோட மனைவிக்கு கணவனின் அன்பு கிடைக்காது, உங்களோட பிள்ளைகளுக்கு தந்தையின் அரவணைப்பு கிடைக்காது, பாதுகாப்பு கிடைக்காது, உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் சந்தோஷம் கிடைக்காது. இது எல்லாத்தையும் வித்து போட்டு நாம வாழணுமா? வாழ்க்கை ஒரு தரம் தான். அந்த ஒரு வாழ்க்கைய நமக்கு பிடிச்ச மாதிரி ஹலாலான முறையில நாம வாழணும். நல்ல மரணம் நம்மள வந்து சேரணும். குடும்பத்தோட பிள்ளைகளோட சந்தோஷமா இருக்கணும். மனநிறைவான வாழ்க்கை வாழணும். இது எல்லாருக்கும் இருக்கிற ஆசை. சந்தர்ப்ப சூழ்நிலை வெளிநாட்டுக்கு போனா வாழ்நாள் முழுவதும் வெளிநாட்டில் இருக்காம குறுகிய காலத்துக்குள்ள சிறந்த திட்டமிடல்களை செஞ்சு நாட்டுல வந்து செட்டில் ஆக பாருங்க. பிலிப்பீன்காரனோட, பாகிஸ்தான்காரனோட, பங்காளியோட, அமெரிக்கனோட, பல உலகத்தில் இருக்கிற பல நாட்டுக்காரனோட போராடுறீங்க, ஃபைட் பண்றீங்க, மிகப்பெரிய சவால்களுக்கு முகம் கொடுத்து காசை சம்பாதிக்கீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு பிறந்த நாட்டுல, சொந்த தேசத்துல ஒரு தொழில் செஞ்சு முன்னுக்கு வாரது பெரிய விஷயமா? உங்களால முடியும். முயற்சி செய்யுங்கள். அனைவருக்காகவும் பிரார்த்தனை செய்தவனாக யார் பேசினார் என்று பார்க்காமல் எதை பேசினார் என்று பாருங்கள். அத்தனை பேருக்கும் பிரார்த்தனைகள் செய்து கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.